அப்புறம் ஒன்று பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த மாதிரி லிப்ஸ்டிக் வந்து இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கேன். எப்படி இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லுங்கள். பாருங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஃப்ரூட். பாருங்கள், நான் வந்து கையிலே காட்டுறேன். பாருங்கள், பறிச்சுமே காட்டியாச்சு. பார்த்தீங்களா, இதில் வந்து இங்கே எவ்வளோ இருக்குது. ஆனால் வந்து இதை வந்து இதை கட் பண்ணி பச்சை மிளகா அதெல்லாம் உப்போட பேசி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பொரியல் மாதிரியும் பண்ணி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இதெல்லாம் வந்து வேஸ்ட்டாகவே இருக்குது. இதோட வந்து இதுவே வெளிநாட்டிலலாம் எவ்வளோ தெரியுங்களா. இங்கே வந்து அதோட அருமெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து தெரியுது இல்லைங்க. இது தாங்க எங்களோட வீட்டு ஸ்டார் ஃப்ரூட் மரம். பார்த்துக்கொள்ளுங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்ட்டு. என்னோடய வீடியோவுமே தாங்க. பாருங்கள், இலந்த பழம் நம்ம நாட்டோட. இது வந்து கடையிலலாம் விற்குவாங்களா பார்த்தீங்களா, அந்த பஸ் ஸ்டாண்டு ஓரத்துலலாம். அந்த ஒரு இலந்த பழங்க இது. நாட்டோட இலந்த பழம் வந்து அது வந்து வேற இவங்க சிரிக்கிறாங்க நான் வந்து வச்சிட்ருக்கேன் அப்படின்னு. பாருங்கள், இதில் வந்து பசங்கள்லாம் வந்து இவங்க ஸ்கூல் போயிடுறாங்க இல்லைங்களா. இருங்க பாருங்கள், அம்மாடி எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் ஃபுல்லாகவே இருக்குது பாருங்கள். வாங்க நம்ம காட்டலாம். இந்த ஒரு இலந்த பழம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பசங்களாம் வந்து பறித்து சாப்பிட்றாங்க இல்லையா, அதனால தாங்க. அப்புறமா கீழெல்லாம் குப்பை ஆக்கிடுறாங்க. யாருங்க கூட்டுவாங்க சொல்லுங்கள். அதனால தான் இந்த மாதிரி போட்டிருக்காங்க. பாருங்கள், இதில் வந்து பழுத்துருச்சுன்னா வந்து இப்போவே 1 கிலோ வந்து 40 ரூபா அப்படின்னு வந்து விற்றுட்ருக்குறாங்க. பாருங்கள், ஃபுல்லாகவே எப்படி காட்டலாம். இது தாங்க மரம். வீடியோ பார்த்துட்டு இடிச்சுக்கிட்டேன் அதை சொல்கிறாங்க அவங்க. பாருங்கள் உள்ளே எப்படி இருக்குன்னு. இதுதாங்க நான் சொல்லியிருந்தேன் அந்த இழந்த பழம். இங்கே பேர் வந்து பொறை அப்படின்னு சொல்லுவாங்க. மனுஷ தேகதாபோ பாருங்க, நானுமே சாப்பிட்டுட்டே இருக்கேன். என்னோட சவுண்டுமே வேறு இந்த வீடியோவில் வந்து ஆட் ஆகிட்ருக்கோம். இதுதாங்க இந்த ஒரு இலந்த பழம். பாருங்க, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த இலந்த பழமும் அந்த வந்து ஸ்டார்ட் ஃப்ரூட் இங்கே வந்து கமரங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சா, இல்லை இந்த மாதிரி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். என்னோடய வீடியோவில் நீங்கள் யார் யார் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் வந்து தமிழ் பொண்ணு தாங்க. இப்போ வந்து நான் அசாமில் இருந்து வீடியோலாம் போட்டுட்ருக்கேன். என்னோடய வீடியோ நிறைய போட்டிருக்கேன் பாருங்கள். என்னோடய சேனல் பேர் வந்து தமிழ்கள் இன் அசாம் லைஃப் ஸ்டைல் தாங்க போட்டிருக்கேன். அடுத்து வந்து நம்ம செல்லக்குட்டி வந்து மாடு கண்ணுக்குட்டி போட்டிருக்கு. அதுதாங்க வந்து நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த வீடியோலாம் எப்படி இருக்குது அப்படின்னுட்டு. இல்லைங்களா, இதுதாங்க பாருங்கள். 2 நாள் ஆச்சு, ஆனால் நம்ம வந்து வீடியோ வந்து எடுக்க முடியல. இப்போ தாங்க வந்து நான் எடுத்திருக்கேன். இருடி பையங்க, இது பையன் அகில் அப்படின்னு பேர் வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம மாட்டுக்குட்டி ப்ரௌன் கலர் செம்மையாக இருக்குல்ல. அம்மா குத்த மாட்டான், அம்மா குத்த மாட்டான், அம்மா குத்த மாட்டான், மூக்கு பிடிச்சி கிள்ளிடும். இதுதாங்க அவங்களோட மம்மி. பாருங்கள் அதோட சேட்டையெல்லாம் என்ன பண்ணுது. இதுதாங்க நம்ம என்னங்க. என்னோடய வீடியோவில் பார்த்துருப்பீங்க எங்கள் வீட்டு கண்ணுக்குட்டி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அசமோட பழத்தை அந்த சீசனோடலாம். கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்குது, கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்போ தாங்க நான் வீடியோவில் போட்டேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். கண்டிப்பாக யார் யார் எந்தெந்த ஊர்லேருந்து பார்த்துட்ருக்கீங்கன்னு கண்டிப்பாக ப்ளீஸ் சொல்லுங்கள். எனக்கு அதுதாங்க வந்து ரொம்ப பிடிக்கும். அது ஒரு என்னமான ஆறுதல். இந்த ஊர்லேருந்து இப்படி பார்க்குறாங்களா நம்மளோட வீடியோ அப்படின்னு. வேறு ஒன்றும் இல்லைங்க. நான் வந்து அசாமில் வந்து வீடியோ போட்டுட்ருக்கேங்க. தமிழ் கேர்ள் இன் அசாம் லைஃப் ஸ்டைல் என்னோடய சேனல் பேர். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.